அனைவருக்கும் வணக்கம். நான் வர்ஷா ஜெயஸ்ரீ, தமிழ்நாடு இளைஞர் கட்சி தாம்பரம் தொகுதியிலேருந்து பேசுகிறேன். அண்ட் ஜாயின் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி ஷேர் பண்ண போகிறோம் அண்ட் பேச போகிறோம். அது வந்து ஆல்ரெடி நான் போன லைவில் வந்து நம்ம பேசும்போதே ஒரு தோழர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாரு, உமன்ஸ்க்காக இருக்கிற சட்டங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்லியிருந்தேன் அவங்க கிட்ட போன லைவ்லயே. நான் வந்து அதை பற்றி உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வந்து லைவ்ல பற்றி அதை பற்றி பேசுகிறேன். அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம், பேசலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த லைவ். உமனுக்காக இருக்கிற நம்மளோட லீகல் ரைட்ஸ், உமன் ப்ரொடெக்ஷனுக்காக வந்திருக்க ரைட்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் லைவ்ல பார்க்க போகிறோம். அண்ட் ஓகே, ஜாயின் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய வந்து லீகல் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து நிறைய ரைட்ஸ் வந்து தெரியறது கிடையாது. மோஸ்ட்லி வந்து காமன் பீப்புளுக்கு நிறைய ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியறது கிடையாது. அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான சட்டங்கள் அவங்களுக்கு இருக்கு, நமக்கு வந்து எதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து உரிமைகள் இருக்கு நம்மளோட நாட்டில் சுதந்திரமா பண்றதுக்கு அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அட்லீஸ்ட் இந்த லைவ் மூலயமா கொஞ்சம் வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். கொஞ்சம் பேருக்கு இதை போய் சேரும் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச லேடிஸ் கிட்டையும் அண்ட் உங்களோட சுற்றி இருக்க பெண் நண்பர்களையும் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது போய் சேர்றதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நம்ம வந்து உமனை ப்ரொடெக்ட் பண்ற லீகல் ரைட்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாட்டில் நிறைய ரைட்ஸ் இருக்கு. உமனுக்காக நிறைய லீகல் ரைட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உமன் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிறைய ஆக்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வகையா பிரிக்கலாம். உமனோட ரைட்ஸை வந்து காப்பாத்துறதுக்காக போடப்பட்ட ஆக்ட்ஸை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து அவங்களுக்கான கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க இந்தியாவில் பிறக்கும் போதே, இந்த சிட்டிசனா அவங்க இருக்கும் போதே நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த ரைட்ஸ் வந்து பை பர்த்லேயே வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம பிறக்கும் போதே அந்த ரைட்ஸ் வந்து நமக்கு அப்படி இருக்கும். அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது, அதை யாராலையும் வந்து பறிக்க முடியாது. ஒன்று. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல் ரைட்ஸ். லீகல் ரைட்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து லீகலா அது வந்து நம்ம வந்து ஆக்டை வந்து பாஸ் பண்ணா மட்டும்தான் அது லீகல் ரைட்டா இருக்கும். அது வந்து எப்போ வேணா மாத்தலாம், அது எப்படி வேணாலும் மாறலாம். அதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட்ஸ், திருத்தங்கள் வந்து கொண்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து லீகல் ரைட்ஸ். ஸோ ரெண்டு ரைட் இருக்கு. இன்னைக்கு வந்து நேச்சுரல் ரைட், நம்ம வந்து நேச்சுரலா வந்து பை பர்த்ல கிடைக்கிற ரைட் வந்து நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசிக்கல் டார்ச்சர், நம்ம யாரையும் வந்து துன்புறுத்தக்கூடாது. அண்ட் செக்ஷுவல் வயலன்ஸ், இதெல்லாம் வந்து நார்மலா நம்மளுக்கே தெரியும். யாரையுமே வந்து நம்ம வந்து அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, தப்பா பேசக்கூடாது, இதெல்லாம் வந்து நமக்கு நார்மலா தெரியும். ஸோ அந்த மாதிரியான ரைட்ஸ் வந்து நமக்கு நேச்சுரலாவே கிடைக்கிற ரைட்ஸ். அண்ட் நமக்கு வந்து ஒரு சில ரைட்ஸ் வந்து லீகலா கிடைக்குது. ஸோ லீகலா கிடைக்கிற ரைட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிமினேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு ஒர்க் பிளேஸ்ல வந்து கிடைக்கிற டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு. நம்ம வந்து பொண்ணா இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல வந்து பொண்ணுங்க அப்படின்னாலே வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இல்லை வந்து பொண்ணுங்களை வேலைக்கு எடுத்துக்க மாட்டோம். அப்படியே எடுத்துட்டாலும் ஜென்ஸுக்கும் மென்னுக்கும் தர அதே சம்பளம் வந்து உமனுக்கும் தர மாட்டாங்க கண்டிப்பா. ஸோ இதுதான் வந்து அது அங்க இருக்க பாகுபாடு. ஸோ அவங்களுக்கு இருக்க சேலரியில வந்து கரெக்டா கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. நம்ம வந்து நம்மளோட ரைட், அது உமனோட ரைட், நம்ம வந்து ஈக்குவலான பே வாங்குறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம வந்து முக்கியமா வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில ரைட்ஸ் இருக்கு. ஒரு 10 to 15 ரைட்ஸ் வந்து கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம வந்து ஒன்னொன்னா பார்க்க போறோம். வணக்கம். ஸோ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு வந்து நடுவில் ஏதாச்சும் கேட்கணும், இல்லை டவுட் ஏதாவது இருக்கு, இல்லை உங்களுக்கு சரியா புரியல அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நான் அதை இன்னுமே வந்து உங்களுக்கு கிளியரா வந்து புரிய வைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ரைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கும் கண்டிப்பா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ். வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர் வந்து துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். இது ஆஃப்டர் மேரேஜ் தான் மோஸ்ட்லி வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது, ஒரு கல்யாணம் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது ஹஸ்பண்ட் வந்து டார்ச்சர் பண்றாங்க, என்ன அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அதை தாங்கிப்பா ஒண்ணு, அப்படிலாம் வெளியே யாருக்கு சொல்ல மாட்டா. ஏன்னா அவளுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தைரியமும் இருக்காது. ஆனா ஒன்ஸ் நீங்க அதெல்லாம் பிரேக் பண்ணி வந்து சொன்னாதான் அது மத்தவங்களுக்காவது நடக்காம இருக்கும். நீங்க ஒருத்தரா வெளில வரதான் மத்தவங்களும் பயப்படுவாங்க. அவங்களுக்கு லீகலா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு தைரியம் வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா வந்து நம்மளுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நம்மளுக்கும் அந்த நிலைமை வராது அப்படின்றது அவங்களுக்கு அப்பதான் தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா நீங்க வந்து தாராளமா வந்து கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம், லீகலான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம்.
ஸோ தட் மற்றவங்களும் வந்து அதுக்காக வந்து காப்பாற்றப்படுவார்கள். ஸோ அதுக்காக உமன்ஸ் நீங்க யாரும் வந்து அதுக்கும் பயப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் வந்து லீகலா நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு லீகலா ரைட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் என்ன அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் அகேன்ஸ்டா இருக்கவங்களுக்கு ரைட் தான். ஸோ யாராச்சும் உங்களை வந்து நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களை ஏதாவது துன்புறுத்துறாங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா வந்து உங்களுக்கான ரைட் இருக்கு. அதை வந்து நீங்க மீறி வந்து லீகலா உங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். அண்ட் இது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்க்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே நீங்க வந்து தாராளமா உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்மாரல் டிராபிக் ப்ரிவென்ஷன் அப்படின்றதுனா பாதுகாக்கிறது. ஸோ இம்மாரல் டிராபிகிங் அப்படின்றது என்னன்னா சட்டவிரோதமா சட்டத்துக்கு மீறி உங்களை வந்து தப்பான ஒரு வழியில கொண்டு போறாங்க அப்படின்னா அதை நீங்க வந்து உங்களோட ரைட் அது இருக்கு. அதுல வந்து போகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ரைட் இருக்கு. அண்ட் இமாரல் டிராஃபிக்கிங்கிறது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ப்ராஸ்டியூஷன் அந்த மாதிரி வந்து செக்ஷுவலான அபியூஸ் அதுக்கெல்லாம் வந்து உங்களை கொண்டு போறாங்க அப்படின்னா உங்களோட விருப்பம் இல்லாம அண்ட் சட்டத்துக்கு விரோதமா எடுத்துட்டு போகும்போது நீங்க அதை கண்டிப்பா உங்களுக்கு ரைட் இருக்கு நிறுத்தி இல்லை என்னால வந்து முடியாது, எனக்கு இது ரைட் இருக்கு, என்ன வந்து என்னோட உரிமை இல்லாம என்னோட விருப்பம் இல்லாம என்னை எதுக்கும் வந்து என்னை இது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு முக்கியமான ரைட் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அண்ட் யூஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சமயத்துல இல்ல வேற யாருக்காவது இது வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க அவங்களையுமே வந்து சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு ரைட் இருக்கு உனக்கு, நீ ஏன் வந்து அமைதியா இருக்க, இது வந்து எதிர்த்து நீ வந்து போய் கேளு பேசு. ஸோ ரைஸ் யோர் வாய்ஸ் whenever உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பா நீங்க உங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன். நம்மள வந்து ஒரு உமனை வந்து தப்பான வழியில வந்து காட்டுறாங்க அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு ரைட் இருக்கு. அதை எது நீங்க வந்து லீகலான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வந்து ஒரு பொண்ணை வந்து தப்பான வகையில அட்வர்டைஸ் பண்றாங்களோ இல்லைன்னா ஒரு பெயிண்டிங் மூலயமாவோ ஏதாவது ஒரு மீடியம் ஒரு நியூஸ் பேப்பர்ல எழுதுறது மூலியமா எதுவா வேணா இருக்கலாம், ஒரு ரைட்டிங் பெயிண்டிங் இல்ல வார்த்தையில வந்து பேசுறது. ஸோ எந்த வகையிலுமே வந்து உமனை வந்து தப்பா வந்து போர்ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸோ அப்படி உங்களை வந்து யாராவது போர்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ரைட் இருக்கு அவங்க மேல நீங்க லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த ரைட்டையும் நீங்க யாருக்கிட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கண்டிப்பா கோத்ரூ பண்ணிருப்பீங்க. எட் அதனால நம்ம வந்து எதிர்த்து பேச முடியாது. பிகாஸ் இது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. தௌரி கொடுத்து கல்யாணம் பண்றது, வரதட்சணை வந்து கொடுத்து கல்யாணம் பண்றது அப்படின்றது. பட் அதனால வந்து எவ்வளோ பேருக்கு வந்து பாதிப்பு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியறது இல்ல. இருக்கிறவங்க நம்ம கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம். பட் இல்லாதவங்க என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இருக்கிறவங்க கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இல்லாதவங்களும் வந்து அதை எதிர்பார்க்கறாங்க, கொடுக்கணும் நமக்கு வந்து அது தௌரி கிடைக்கணும் அப்படின்றது. அது இல்லாம இப்போ வரைக்கும் நம்ம வந்து இவ்வளவு சிவிலைசேஷன் வந்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும், நல்லா வந்து முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி நமக்கு வந்து டவுரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் பின்தங்கிய இடத்துலயும் கிராமப்புறத்துலயும் இந்த மாதிரியான பெரிய பெரிய இஷ்யூஸ் நடந்துட்டு தான் இருக்கு டவுரி ப்ராப்ளம்ஸ்க்காக. பட் யாருமே அதை வந்து தாண்டி வந்து சொல்றது கிடையாது. தங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் அஸ்வாலிங்கோ. ஸோ யாருமே வந்து நம்மள வந்து டவுரிஸ் வாங்குறது வந்து தப்புன்னு சொல்றது கிடையாது. பட் டவுரிக்கான ரைட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. உங்ககிட்ட யாராவது வந்து கட்டாயப்படுத்தி வந்து டவுரி கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றது ஆஃப்டர் மேரேஜோ இல்ல பிஃபோர் மேரேஜோ கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்தாதான் அப்படின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் கல்யாணத்துக்கு அப்புறமாகவும் கொடுக்கல அப்படின்னு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஹஸ்பண்ட் மேலேயும் இல்ல உங்களோட மதர் இல்லா யார் ஃபார் தட் மேட்டர் எனிஒன் ஃபார் தட் மேட்டர் உங்களோட அந்த ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து யாராவது வந்து உங்களை கேட்டு மிரட்டினாங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல வந்து கண்டிப்பா கேஸ் போடலாம், அவங்களை வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ இதுக்கான ரைட் உங்களுக்கு இருக்கு. ஸோ என்னைக்காவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த ரைட்டை நீங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட். மெட்டர்னிட்டி அப்படின்னும் போது நீங்க பிரெக்னன்சி டைம்ல நீங்க வந்து கன்சீவா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி டைம்ல நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தந்த ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அண்ட் பிரைவேட் ஆஃபீஸ் தனித்தனியா வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு இது கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ ப்ரீ அண்ட் போஸ்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஸோ அதை கொடுக்காத பட்சத்தில் நீங்க வந்து உங்களுக்கு ரைட் இருக்கு அவங்க மேல வந்து லீகலா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. யூ கேன் சூ தட் கம்பெனி ஆர் அந்த கவர்மெண்ட் இதுவாக இருந்தாலும் நீங்க கேஸ் போட்டு அதை வந்து நீங்க திருப்பி வாங்கலாம் அந்த பெனிஃபிட்ஸை. ஸோ உங்களோட பெனிஃபிட்ஸை நீங்க யாருக்கும் விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு நீங்க கன்சீவா இருக்கீங்க இல்லை நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் அவங்க கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் நீங்க கண்டிப்பா அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் ரெம்யூனரேஷன். ஸோ ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யற இடத்துல வந்து நமக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே வந்து மேலும் கிடையாது யாரும் கீழேயும் கிடையாது. மென் அண்ட் விமென் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டே இருக்க ஒரு விஷயம் தான், நம்ம யாரும் கீழே கிடையாது யாரும் மேலேயும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்க, அதே போஸ்ட்ல இருக்க நீங்களும் அதே போஸ்ட்ல இருக்கீங்க, மென் அண்ட் ஈக்குவல்
சேம் போஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து அவங்கள விட கம்மியா வந்து சேலரி கொடுக்குறாங்க, ஏன் அப்படின்னு நம்ம கேட்கும் போது நீ பொண்ணு அப்படின்ற ஒரு ரீசன் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய செக்ஸ் வந்து அவங்க வந்து நீ உமன் அப்படின்றதால உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ரைட் இருக்கு. அதை தாண்டி நீங்க அவங்க வந்து சூ பண்றதுக்கும் அவங்க மேல லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கும். பிகாஸ் உங்களை வந்து உங்களோட ஜெண்டர் பேஸ் பண்ணி அவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்றதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் சுத்தமா கிடையாது. ஸோ நீங்க அவங்கள கண்டிப்பா லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அவங்க மேல. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ். ஸோ லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு வந்து உங்களால ஃபைனான்சியலா உங்களுக்கு வந்து காசு இல்லாம அதுக்காக நீங்க வந்து எதுவும் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்க மேல கண்டிப்பா சட்டத்துக்கு இருந்து உங்களுக்கு ஒரு உதவி வருது. ஸோ ப்ரொடெக்ஷன், இது வந்து ப்ரொடெக்ஷனுக்காக வரும். ஸோ உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த கேஸ் வந்து ஃப்ரீயாவே வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ நிறைய ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்ல நிறைய ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் இருக்கு. ஸோ உமன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளால சொல்ல முடியாது எல்லாருமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இதுக்காகவே இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களோட ஃப்ரீ லீகல் சர்வீஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க கண்டிப்பா உங்களோட ப்ராப்ளம்க்கு நீங்க சொல்யூஷன் தேடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் தான். அண்ட் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ யாரும் கல்யாணம் பண்றாங்க, ஸோ கல்யாணம் பண்ணும்போது எப்பயுமே வந்து ரொம்ப வந்து பயஸ்டா வந்து மென்னுக்கு மட்டுமே தான் எல்லாமே இருக்கணும், அவங்கள கிட்டே தான் டாமினன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ உமனுக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து உமன் ஹிந்து மேரேஜ் ஆக்ட். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிரவுண்ட்ல உங்களுக்கு வந்து டைவர்ஸ் வேணுமோ, 2 பேர் மனைவி வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது இவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருந்தா கண்டிப்பா இவங்களே டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கும் அது ரைட் இருக்கு. உங்களை வந்து யாரும் வந்து சகிச்சுட்டு நீங்க வந்து எதையும் வந்து தாழ்த்திட்டு உங்களை இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு சில கிரவுண்ட்ஸ்ல வந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல அது ரொம்ப கிளியராகவே இருக்கும். ஸோ உங்களுக்கான ரைட்டை வந்து நீங்க எங்கேயும் விட்டு கொடுக்க வேணாம் அப்படின்றதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல. ஸோ அதை நீங்க எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட். இது வந்து முக்கியமான ஆக்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பெண்களுக்கு வந்து நம்மளோட எந்த ஒரு அவங்களோட அப்பா அம்மாவும் சரி அவங்களுக்கு முன்னோர்களும் சரி அவங்களோட சொத்துல வந்து உரிமை கொடுத்ததே கிடையாது. அண்ட் இப்போ வந்து நிறைய வந்து ஜென்ரேஷன் நம்ம எவால்வ் ஆகி வந்துட்டோம். இப்போ வந்து உமனுக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கு. சொத்துக்கள் மேல அவங்க அப்பாவோட சொத்தா இருக்கட்டும் இல்ல அவங்களோட ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி எதா இருந்தாலும் ஈக்குவல் ரைட். இது வந்து சொத்துல பங்கு இருக்கு அப்படின்றதுக்காக பையனுக்கு இவ்வளோ, பொண்ணுக்கு வந்து பையனுக்கு 70%, 80%, பொண்ணுக்கு வந்து 10% எதோ கொடுக்குறோம்னு சொன்னாங்களே அப்படின்னு கொடுத்துட்டோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஈக்குவலான ப்ராப்பர்ட்டி. ஸோ பையனுக்கு வந்து 50% இருந்துச்சுன்னா பொண்ணுக்கும் அதே 50% அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்தாகணும். ஸோ அதுவும் உங்களோட ரைட் தான். உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து விட்டு கொடுக்க வேண்டாம் யாருக்காகவும். உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு அது உங்களோட ப்ராப்பர்ட்டி, உங்களோட அம்மா அப்பாவோட ப்ராப்பர்ட்டி, உங்களோட ஆன்சஸ்டரோட ப்ராப்பர்ட்டி. அவங்களுக்கும் நீங்களும் அவங்களுக்கு ஒரு மகனா, நீங்களும் அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான். ஸோ நீங்க யாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டாம். அப்படி யாராச்சும் உங்களை ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து தைரியமா நீங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். அண்ட் லீகல் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா அவங்க மேல நீங்க எடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து உமன் சக்சஷன் ஆக்ட். ஈக்குவலான வந்து ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு உங்களோட லேண்ட் மேல. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வேஜஸ். மினிமம் வேஜஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு நம்மளோட சின்ன சின்ன தொழிலாம் பாத்தீங்க அப்படின்னா தினசரி வேலைகள். இப்போ தினசரி வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடு கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எதை வேணா இருக்கட்டும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நாள் இப்படி போகணும் அப்படின்னா ஒரு 300 தருவாங்க, இந்த 400 தருவாங்க. ஸோ அது வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு நாளைக்கான மினிமம் வேஜஸ் வந்து இருக்கும். பெண்களுக்கு வந்து மினிமம் வேஜஸ் வந்து ஒரு நாள் அவங்க வந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா 500 ரூபாய், ஆனா ஆண்களுக்கு 700 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது எந்த வகையிலுமே வந்து சரி கிடையாது. பிகாஸ் ஆண்களும் பெண்களும் சமம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால அவங்களுக்கு மினிமம் வேஜஸ் 700 இருந்துச்சுன்னா பெண்களுக்கும் மினிமம் வேஜஸ் அந்த ஒரு மினிமம் வேஜஸ் அந்த மினிமம் லெவல் வந்து கண்டிப்பா இவங்களுக்கும் மென்னுக்கும் உமனுக்கும் சேமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கான ரைட். யாராவது உங்களுக்கு வந்து கம்மியான சேலரி கொடுக்குறாங்க, கம்மியான வந்து வேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா சரி கூலி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பையன் அவங்க வந்து ஆண் அப்படின்றதால அவங்களுக்கு வந்து இவ்வளோ 700 ரூபாய் அப்படி கொடுக்குறாங்க, எனக்கு பெண் அப்படின்றதால எனக்கு 500 ரூபாய் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அது உங்களோட ரைட். நீங்க கண்டிப்பா அவங்க வந்து கேட்கலாம், அவங்க மேல லீகல் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா நீங்க எடுக்கலாம். ஸோ லீகலா நீங்க வந்து ஃபைட் பண்ணலாம். கண்டிப்பா எனக்கு வந்து மினிமம் வேஜஸ் அவங்களுக்கும் எனக்கும் ஈக்குவலா இருக்கணும், எனக்கு விட அவங்களுக்கு விட நீங்க வந்து கம்மியா தரீங்க அப்படின்றது நீங்க வந்து ஃபைட் பண்ணி கேட்கலாம். அண்ட் நான் முக்கியமான விஷயம் வந்து இங்க பாத்துட்டு இருக்க உமனுக்கும் சரி அண்ட் பார்க்க போறவங்களுக்கும் சரி நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது நடந்தாலும் நீங்க வந்து சொன்னா மட்டும்தான் மத்தவங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும். அது வரைக்கும் நீங்க சொல்றது யாருக்கும்
நீங்க மனசுலயே வந்து நினைச்சிட்டு நீங்க படுற கஷ்டத்தை நீங்க மட்டும் பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது யாருக்குமே தெரிய போறது கிடையாது கண்டிப்பா. சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னும் போது நீங்க அதை வந்து மத்தவங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் நீங்க வந்து யோசிங்க. அதை நீங்க கரெக்டா பண்ணுங்க. எதுக்கும் வந்து பயப்பட வேண்டாம். பிகாஸ் உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது உங்களை மாதிரியான கஷ்டங்கள் எவ்வளவு பேர் வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. சோ ஒன்ஸ் ஒருத்தரும் நீங்க வெளில வரும்போதுதான் மத்தவங்களுக்கும் ஒரு தைரியம் வரும். ஓகே நம்மளும் வெளில வரலாம், நம்மளுக்கும் இப்படி ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க வெளில வந்துட்டீங்க, வெளில வந்து ஒரு ஃபைட் பண்ணி ஒரு போராடி ஏதோ ஒண்ணுத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சது மத்த எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும். ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அவங்க வந்தாங்க வெளில ஃபைட் பண்ணாங்க, அவங்க வந்து இப்ப ஜெயிச்சிட்டாங்க அவங்க அப்படின்னும் போது மத்த பொண்ணுங்களுக்கும் பாக்குறவங்களுக்கும் கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் அவங்களோட சுச்சுவேஷன்ல இருந்து வெளில வருவாங்க. அண்ட் அவங்களுமே வந்து அதை ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. யாருமே வந்து இப்போ ஒருத்தவங்க நீங்க உங்களால முடியும் அப்படின்னும் போது நீங்க வெளில வந்து ஃபைட் பண்ணும் போது முடியாதவங்க கூட ஓகே இவங்க பண்றாங்க, நம்மளும் நமக்கும் நடக்குது, நம்மளும் வெளில வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும். சோ யாராவது உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா நீங்க வெளில வந்து ஃபைட் பண்ணுங்க. ரெய்ஸ் யுவர் வாய்ஸ். உங்களுக்குன்னு வந்து பெரிய சட்டங்களே இருக்கு. நிறைய உமனுக்காக வந்து நிறைய எம்பவர்மெண்ட் ஆக்ட்ஸ் முதல் கொண்டு லீகல் சர்வீசஸ் முதல் கொண்டு எல்லாமே இருக்கு. ஸோ உங்களோட ரைட்டை நீங்க வந்து எங்கேயும் விட்டு கொடுத்துறாதீங்க. இதான் ஒரு மெயினான பாயிண்ட் நான் வந்து எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்க எல்லா உமனுக்கும் சொல்றது. அண்ட் உமன் மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான். அண்ட் பேசிக்கலி ஏன் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி உமன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் அவங்க வந்து கொஞ்சம் தயங்குவாங்க, கொஞ்சம் விட்டு கொடுக்குற தன்மை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து அவங்க சகிச்சுட்டே போவாங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களே நீங்க விட்டு கொடுத்து அதை பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்படி எந்த நிலைமையிலும் வேண்டாம். உங்களை நீங்க யாருக்கும் வந்து விட்டு கொடுக்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு ரைட் இருக்கு. அண்ட் உங்களுக்கான ரைட்டை உங்களுக்கான ஃப்ரீடம் வந்து நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க வந்து ரைஸ் அவுட் பண்ணுங்க, வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. ஸோ தட் மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஒரு சில பெண்கள் தான் ஒரு சில கணவர்கள். ஆமா கண்டிப்பா நான் வந்து எல்லாரையும் சொல்லவே இல்லை. நிறைய பேர் வந்து சந்தோஷமா வச்சுக்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஹாப்பியா பாத்துக்கிறாங்க அவங்களோட வைஃபை. நான் அவங்கள பத்தி சொல்லவே இல்லை. நமக்கு தெரியாது யார் வந்து எப்படி இருக்காங்க. நம்ம வெளில பார்க்கும்போது நல்லா தான் இருக்காம இருக்கும். பட் வீட்டுல போய் அவங்க டெய்லி வந்து அவங்கள அடிக்கிறாங்க அப்படின்னும் நமக்கு தெரியாது. அவங்க வெளில வராத வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரிய போறது கிடையாது. அப்படி இருக்கும் போது ஒரு சில பேர் கஷ்டப்படுத்துறாங்க தான். ஸோ அவங்களுக்காக நான் சொல்றது மெயினா அப்படி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வெளில வரலாம். உங்களுக்கு லீகலி வந்து எல்லா உதவிகளும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உமன் ஹாவ் ரைட் டு டிக்னிட்டி அண்ட் டீசென்சி மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் போது ஒரு பரிசோதனை, ஒரு கிளினிக்கல் பரிசோதனை தான் நடக்கும் போது அவங்களுக்கு கரெக்டான வழியில அதை வந்து பரிசோதிக்கணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அதை வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணும் போது கண்டிப்பா அவங்க வந்து ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க கண்டிப்பா அங்க இருக்கணும். அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல இருக்க லேடிஸ் அங்க கண்டிப்பா ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அவங்க எதிர்க்கதான் வந்து மெடிக்கல் எக்ஸாமின் பண்றதால கூட பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, நீங்க ஃபேஸ் பண்றீங்க, அதுக்காக நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் நீங்க ஃபைட் பண்றீங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்க உங்களுக்கான ரைட் அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாமின் பண்றாங்க அப்படின்னும் போது பக்கத்துல ஒரு லேடிஸ் ப்ரெசென்டா இருக்கணும்ன்றது. ஸோ உங்களுக்கு அப்படி யாரும் இல்லை அப்படின்னும் போது நீங்க கேளுங்க, ஏன் எனக்காக இல்லை, எனக்கு இந்த ரைட் இருக்கு, எனக்கு இந்த இது இருக்கு, லீகலா அவங்க என் கூட இருக்கணும், ஏன் இல்லை அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்கலாம். உங்களுக்கான எல்லா ரைட்டுமே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி அனானமஸ். ஸோ வந்து விக்டிம் டீடைல்ஸ். உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு இதுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க வந்து அது விக்டிமா இருக்கீங்க அப்படின்னும் போது பாதிக்கப்பட்ட நபரா இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எல்லா ரைட்டும் இருக்கு உங்களோட ஐடென்டிட்டி வந்து பாதுகாக்கிறதுக்கு. ஸோ யாருமே வந்து உங்களோட ஐடென்டிட்டியை வந்து வெளியிடக்கூடாது. அந்த ஐடென்டிட்டி வந்து கண்டிப்பா கடைசி வரைக்குமே வந்து அது வந்து உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஸோ யாராவது உங்களோட ஐடென்டிட்டி வந்து மிஸ்யூஸ் பண்ணாலோ இல்ல அந்த விக்டிமோட ஐடென்டிட்டி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாலோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லா ரைட்டும் இருக்கு அவங்க மேல லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. பிகாஸ் நீங்க ஒரு பாதிக்கப்பட்ட நபர், உங்களோட ஐடென்டிட்டி வந்து யாருமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா தைரியமா வெளில வரலாம். பிகாஸ் உங்களோட ஐடென்டிட்டி கண்டிப்பா எங்கேயுமே வந்து டிஸ்க்ளோஸ் ஆகாது. யாரும் வந்து உங்க ஐடென்டிட்டி வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. ஸோ தைரியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னும் போது நீங்க வெளில வரலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் அரெஸ்டட் அட் நைட். ஸோ வந்து கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நிறைய பெண்கள் வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வந்து கோத்ரூ பண்றாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
அவங்களோட நைட்ல வந்து அரெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா எந்த உமனையும் வந்து நைட்ல அரெஸ்ட் பண்ணவே கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். 6 மணிக்கு மேல இருட்டுனதுக்கு அப்புறமா எந்த ஒரு லேடிஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல நீங்க ஏதோ இருக்கீங்க அப்படி உங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க, இல்ல ஒரு தப்பான வழியில உங்களை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னாலே கண்டிப்பா அந்த இருட்டின டைம் நைட் டைம்ல உங்களை யாருமே வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கான ரைட். உங்களுக்கான ரைட்டை நீங்க வந்து கண்டிப்பா கேட்டு வாங்கலாம். என்னை வந்து நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்டுமே கிடையாது. பிகாஸ் நைட் ஆயிருச்சு அண்ட் ஐ எம் அ உமன். நீங்க என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களுக்கு ரைட் கிடையாதுன்றது நீங்க வந்து கட் அண்ட் ரைட்டா சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கான ரைட்டும் இருக்கு, அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு, சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமன்ஸ் ஹேவ் ரைட் டு ரெஜிஸ்டர் வர்ச்சுவல் கம்ப்ளைண்ட்ஸ். எஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்ச்சுவல் கம்ப்ளைண்ட்ஸ். வர்ச்சுவல் அப்படின்றது ஆன்லைன்ல இன்டர்நெட் மூலியமா கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ வந்து நிறைய நம்ம வந்து எவல்யூட் ஆகி வந்துட்டோம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம வந்து கேஸ் கொடுத்து அது வந்து மற்றவங்க தெரியாம பாத்துக்கிறதுல இருந்து எல்லாமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு இடத்துல வெளில போனோம் அப்படின்னாலே நிறைய பேர் நம்ம சுத்தி இருப்பாங்க. நமக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட நபரா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க இடத்துல இருந்து நம்ம ஒரு வெளில போனோம்னாலே கொஞ்சம் பிரச்சனை தான். அண்ட் ஒரு சில பேர் இருக்காங்க, பெண்கள் வந்து அவங்க இடத்துல இருந்து எழுஞ்சிக்க முடியாம போக முடியாம அவங்களால வந்து இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ரீச் பண்ண முடியாம அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். கண்டிப்பா நம்ம வந்து நம்மள மட்டுமே யோசிக்க கூடாது. அவங்களோட நிலைமையை நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். அண்ட் நிறைய பேர் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்காங்க கண்டிப்பா. சோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கிற பெண்களுக்காகவே ஒரு முக்கியமான ஒரு சட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்த இடத்துல இருந்தே நீங்க வந்து வர்ச்சுவலா ஆன்லைன்ல இமெயில்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து போஸ்டர்ல கூட நீங்க கம்ப்ளைண்ட் அனுப்பலாம். உங்களோட ரெஜிஸ்டர் போஸ்டர் ஐடியில இருந்து வீட்டு அட்ரஸ்ல இருந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இது. அண்ட் இன்னுமே கேட்க போனா ஒரு நல்ல ஒரு விஷயமே அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேரால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களால போகி ஒரு இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. நிறைய பேர் ஒரு மென்டலி ரிட்டார்டா இருக்கலாம், இல்ல வந்து ஊனமுற்றவர்களா இருக்கலாம், அவங்களால இல்ல ஏதோ ஒரு இதுல பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். அப்படி உங்களுக்கு முடியாம இருக்கிறவங்க யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அவங்களால ஏஞ்சி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, அவங்களால ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு இருக்கிற போது கண்டிப்பாக அவங்க வந்து வர்ச்சுவல் கம்ப்ளைண்ட்டை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரைட். உமனுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ரைட், உங்களுக்கு இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணி வர்ச்சுவல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். அண்ட் அவங்க வந்து உங்களுக்கு எந்த ஸ்டேஷனுக்கு நீங்க ஃபைல் பண்றீங்களோ அவங்க வந்து நேர்ல வந்து உங்களுக்காக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு போவாங்க. அண்ட் இது வந்து ஒரு முக்கியமான ரைட். உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் கண்டிப்பா நீங்களும் வந்து யாராவது இந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லலாம். ஸோ எஸ், இது வந்து இந்த ரைட். அண்ட் அடுத்த ரைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் பீயிங் ஸ்டாப்ட். இது வந்து ஜென்ரலா நீங்க யார வேணா இருந்துக்கோங்க, எல்லா உமனுக்குமே எனி ஒரு பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் இது வந்து நம்ம சின்னதா வந்து விட்டுடுறோம், ஒரு சின்ன விஷயமா நம்ம நினைச்சு விட்டுடுறோம். பட் அப்படி வந்து நினைக்காதீங்க. பீயிங் ஸ்டாப், உங்களை யாராவது வந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. பிகாஸ் நிறைய ப்ராப்ளம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாரு அப்படின்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை அவங்க பார்த்தா, உங்களை அவங்க பின்தொடர்ந்தா, உங்களை அவங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நீங்க யாரு, நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஒருத்தவங்க யாரும் நம்ம ஃபாலோ பண்றாங்க, யாரும் நம்ம பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது நீங்க டைரக்டா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க, இவங்க ஃபாலோ பண்றாங்க, இவங்க வந்து ஸ்டாக் பண்றாங்க அப்படின்னு நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் அது உங்களோட ரைட். உங்களோட ரைட்டை நீங்க வந்து யாருக்காவது விட்டு கொடுக்க வேண்டாம். அண்ட் உங்க ரைட் இருக்கு உங்களுக்கு. யாருமே உங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது, யாரும் உங்களை வந்து பின்தொடரக்கூடாது. எதுக்காக உங்க பின்தொடரணும்? நிறைய நம்ம பார்த்திருக்கோம் இந்த ஆசிட் அடிக்கிற கேசஸ், அது வந்து நிறைய வெட்டுறது, நிறைய 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 நியூஸ் பார்த்திருக்கோம். இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீயிங் ஸ்டாக்ட். உங்களை பின்தொடர்ந்து உங்களை பத்தின கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சுதான் அவங்க எல்லாமே பண்றாங்க. ஈவன் அவங்களோட க்ளோஸ் சர்க்கிளா கூட இருக்கட்டும், உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் தான் மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளமே வந்து உமனுக்கு வருது அவங்களோட க்ளோஸ் சர்க்கிளால தான். அண்ட் அதுல முக்கியமா வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வருது அவங்களோட க்ளோஸ் சர்க்கிளால தான். உங்களுக்கு தெரியும், இவன் தான் என்ன பஸ் ஸ்டாப்ல பாத்துட்டு இருப்பான், ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான், ஏன்னு தெரியல, அவங்க பின்னாடி வரான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. மோஸ்ட்லி அது வந்து உங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிளா தான் இருக்கும். நீங்க டேரக்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, இவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க, என்ன வந்து ஸ்டாக் பண்றாங்க அப்படின்னு நீங்க கொடுத்துருங்க. அது உங்களோட சேஃப்டிக்காக தான் நான் சொல்றது. பிகாஸ் இந்த சேஃப்டிக்காக வந்து நிறைய லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அண்ட் முக்கியமா அதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். அப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆக்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க மெயினா. ஸோ அது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நமக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆகுதோ, அந்த ப்ராப்ளம் முன்னாடியே உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க அதை யூஸ் பண்ணி அதை வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம் கண்டிப்பா. ஸோ யாராவது வந்து ஸ்டாக் பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க அப்படின்னும் போது
ஒரு பெரிய சம்பவத்தை நீங்க முன்னாடி தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ யாருமே அவங்க வந்து ஸ்டாக் பண்ணக்கூடாது, யாரையும் உங்களை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, அவங்கள வந்து பின்தொடர்ந்து அவங்கள பத்தின எந்த ஒரு இதுவும் அவங்க பண்ணக்கூடாது. ஸோ இப்படி நடந்துச்சு அப்படின்னா நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் ஃபார் யுவர் சேஃப்டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ எஃப்ஐஆர். அண்ட் இதுவுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ எஃப்ஐஆர். லேடிஸ்க்கு ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி அவங்களோட வீடு வந்து ஒரு அடையாறுலயும் எங்கேயோ இருக்கு, ஆனா அவங்க வந்து இப்போ வந்து தாம்பரமோ வேற எங்கேயோ இருக்காங்க. கம்ப்ளீட்டா ஜூரிஸ்டிக்ஷன் அந்த பிளேஸ், இந்த ஏரியா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் தான் வந்து கவர் பண்ணுவாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த ஒரு இடம் மட்டும் தான் அவங்க கவர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சிலர் இருக்கும். அந்த ஜூரிஸ்டிக்ஷனையும் தாண்டி நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு உமனுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னும் போது நீங்க வந்து கண்டிப்பா ஜீரோ எஃப்ஐஆர் அந்த ஒரு இது மூலமா எங்க வேணா நீங்க போய் கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணலாம். அது வந்து நீங்க தாம்பரத்துல இருந்தாலும் சரி, நீங்க வந்து வேற ஒரு இடத்துல கூட இருந்தாலும் சரி, நீங்க போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எனக்கு வந்து மாதிரி நடந்திருக்கு. நான் வந்து ஜீரோ எஃப்ஐஆர் மூலமா கம்ப்ளைண்ட் பண்றேன். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு எதனா இந்த ஆக்ஷன் மெயினா கொண்டு வந்தாங்க, இந்த லீகல் எய்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ரீசன் தான். உண்மையினால வந்து டக்குன்னு உங்களுக்கு ஒரு நடக்கும் போது நீங்க வந்து ஒரு இடத்துல போயிட்டு என்னோட இது வந்து அடையாளம் தான் இருக்கு, எனக்கு வந்து கிரைம் நடந்தது வந்து தாம்பரத்துல தான், நான் போய் அங்கதான் தாம்பரத்துல தான் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க கொடுக்க முடியாது. உங்க வீடு அடையாளம் இருக்கு, தாம்பரத்துல உங்களுக்கு ஏதோ நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அங்க இருக்க பக்கத்துலயே உங்களுக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, உங்களால எதை போய் நீங்க சீக்கிரமா போய் ரீச் பண்ண முடியுமோ நீங்க அங்க ரீச் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணலாம். ஸோ அது மூலியமா உங்களால வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லாராலையும் வந்து நடக்கிறது ஒரு கிரைமா இருந்தாலுமே கூட அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அந்த அவசரத்திலையும் அந்த பதட்டத்திலையும் நம்மளால வந்து கரெக்டான இடத்துல போய் தேடி கண்டுபிடிச்சு, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியாது. காமன் பீப்புளா பார்க்கும்போது எல்லா உமனுக்கும் சரி ஏதோ நடக்குது அப்படின்னும் போது நமக்கு கண்டிப்பா தெரியாது. ஓகே இது வந்து இந்த அடையாறுல இருக்கு, இது அடையாறுல கவர் பண்ற போலீஸ் ஸ்டேஷன் இதுல வந்து அதுல வந்து இது வரைக்கும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னும் போது நீங்க தாராளமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மென்டாலிட்டி அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ள வர போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இங்க நடந்துச்சா சுத்தி இது எந்த போலீஸ் ஸ்டேஷன் கீழே வருதோ அங்கதான் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றத இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அப்படி கிடையாது. உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா நீங்க வந்து பக்கத்துலயும் உங்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும், நீங்க அங்க போய் உங்களோட கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். நீங்க வந்து அதுக்கப்புறமா அந்த கேஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து எந்த ஒரு சட்டப்பூர்வமா எந்த இடத்துக்கு போகணுமோ அது கண்டிப்பா போய் சேர்ந்துரும். ஸோ இதான் வந்து ஜீரோ எஃப்ஐஆர். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு லீகல் எய்டு உங்களுக்கு இருக்கிறது, உங்களோட ரைட்டும் சரி, உங்களோட ப்ரொடெக்ஷனுக்காகவும் சரி. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். இது நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 லீகல் எய்ட்ஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து கண்டிப்பா கோ த்ரூ பண்றதுதான். இதையும் தாண்டி நிறைய இருக்கு, நிறைய லீகல்ஸ் எய்டு இருக்கு. ஸோ இங்க பெண்களுக்கு எதிராக ஒரு குற்ற சம்பவம் நடக்கும்போது சட்டங்கள் கடுமையாக பின்பற்றப்படுகிறதா அப்படி கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா சைட்ல இருந்தும் கண்டிப்பா பார்க்கணும். ஒரு பெண்களுக்கு எதிராக வந்து ஒரு குற்ற சம்பவம் நடக்கும் போது சட்டங்கள் கடுமையா இருக்குது அப்படின்னும் போது நம்ம அந்த சைடையும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். அந்த நடந்தது என்ன சம்பவம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். தப்பு நடந்தாலுமே கூட நம்ம வந்து ஒரு ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு அது எல்லாத்தையும் வந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரியும். சட்டத்தை கடுமைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சட்டம்ன்றது ஆனதுக்கு அப்புறமா ஒரு நம்ம வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, ப்ரிவென்ஷன் அப்படின்றது, தடுக்கிறது. ஸோ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பண்றோம், நடந்ததுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவு கடுமையா தண்டனை கொடுத்தாலும் நடந்ததுதான், நடந்ததை மாத்த முடியாது. நடக்கும் போது ஒருத்தவங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சதுதான். நம்ம அவங்களோட வாழ்க்கையை திருப்பி கண்டிப்பா கொடுக்கவே முடியாது. சோ அது நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கடுமையாகி இருக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ன்றது ஒரு ப்ராவர்ப் ஒன்று பெருசா இருக்கு. அதை நம்ம மனசுல வச்சுக்கலாம். பிகாஸ் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம், ஒரு விஷயம் நடக்காம இருக்கே தடுக்கிறதுக்கு, ஒரு விஷயத்த தடுக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணிருக்கோன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றத நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். அதுக்கான நல்ல இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் நம்ம கொண்டு வரணும். அண்ட் அப்பதான் வந்து இந்த மாதிரியான தவறான சம்பவங்கள் நடக்காம இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஒரு 9 o'clock 10 o'clock மேல உமனால வெளில போக முடியல, அவங்களால வந்து ஃப்ரீயா வந்து அவங்க வந்து எங்கேயும் வந்து ஊர் சுத்த போறவங்க கூட வேண்டாம், வேலைக்கு போயிட்டு வரவங்களா கூட இருக்கட்டும். இப்போ வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயுமே வந்து நைட் கூட வந்து கொஞ்சம் டே மாதிரி மாறிட்டே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஒரு 8 o'clock தான் அவங்களுக்கு ஷிஃப்ட் முடியுது. அவங்களோட வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு, அவங்களோட வீடு வந்து கொஞ்சம் அந்த கம்பெனி விட கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்னும் போது அவங்க வராங்க. எல்லா கம்பெனிலும் வந்து கேப் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில கம்பெனிலாம் அதை இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது அவங்க ட்ரெயின்லயோ பஸ்லயோ வராங்க அப்படின்னும் போது
அவங்க வந்து அவங்களோட ஒர்க் முடிச்சுட்டு வராங்க, அப்போ கூட அவங்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு சுத்தமா இல்லை. அவங்களுக்கு ஏதோ நடந்துருச்சு, நடந்ததுக்கு அப்புறமா சட்டம் வந்து ஏன் இப்படி கடுமையா இல்லை அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு ஒருத்தவங்க வந்து கான்ஸ்டபிள் ரோந்து போறதோ, ஒரு பீட் ஆபீசர்ஸ் வரதோ, ஒரு நார்மலா வந்து எப்பயும் இருக்க மாதிரி ஒரு இது இருந்தோ, ஒரு கேமரா இருந்தாலோ, ஏதோ ஒன்று நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நடக்காம தடுத்து இருக்கலாம். தடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நடந்திருக்காது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் அது. ஸோ நடந்ததுக்கு அப்புறமா நம்ம எதையோ ஒன்று பண்றதுக்கு முன்னாடி, நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா அது இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் வரதட்சணை ஏற்படுத்தும் நிகழ்வு மாப்பிள்ளை சம்பளம் மற்றும் சொத்துக்களை பொறுத்து மதிப்பிட வரதட்சணைக்கு காரணம் இது என்ன தனிப்பட்ட கருத்து? ஓகே, மேபி இருக்கலாம். வரதட்சணை வந்து பெண் வீட்டரால் ஏற்படுத்தப்படும் நிகழ்வு. ஓகே, அவங்களால தான் ஏற்படுத்துறாங்க அப்படின்னும் போது அவங்க கொடுக்க முடியல அப்படின்னும் போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு உங்க கண்ணெதிர்க்கு நம்ம பார்க்குற விஷயம், நம்மளோட தினசரி வாழ்க்கையில தினசரி லைஃப்ல வந்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்க கிராஸ் பண்ணி வரும்போது நீங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு சொல்லலாம், உனக்கு உரிமை இருக்கு அப்படின்றது நீங்க வந்து அவங்க ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணலாம். விச் ஸ்டேஜ் woman can refuse to be arrested between? Yes, of course there is. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, is there actually a law in India which states that woman can refuse to be arrested between 6 p.m. and 6 a.m. even if there is an arrest warrant? ஓகே, எஸ், அரெஸ்ட் வாரண்ட் இருந்தா கூட, ஒரு ப்ராப்பரான அரெஸ்ட் வாரண்ட் இருந்தா கூட பொழுது போய் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா, இருட்டானதுக்கு அப்புறமா எந்த ஒரு பெண்ணையும் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியே காலை 6 மணில இருந்து அவங்க நைட் காலை 6 மணி ஈவினிங் 6 மணிக்குள்ள அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னும் போதும் அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கூட ஒரு லேடி கான்ஸ்டபிள் கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா ஒரு லேடி கான்ஸ்டபிளோட தான் அவங்க அரெஸ்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பா ஒரு வாரண்டே இருந்தா கூட அவங்களால வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், ஒரு பெண்ணை தவறாக நடந்து கொண்டு இருந்தால் அந்த பெண் தற்காப்புக்காக தாக்கி அவர்கள் ஏதோ ஆனால் அந்த பெண் சேவ் தானே, அந்த பெண்ணுக்கு தானே கிடையவே கிடையாது. ஒரு ஆக்ட் இருக்குது, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இது மெயினா வந்து உமன் அப்படின்றத விட மென்னுக்கும் இருக்கு உமனுக்கும் இருக்கு. இது நார்மலா ஒரு ஹியூமன் நம்ம எல்லா ஒரு சிட்டிசன்ஸ்க்கான ஒரு ஆக்ட் தான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷன். இது ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தற்காப்புக்காக தாக்குறது. நம்மள யாரோ ஏதோ பண்ண வராங்க, நம்ம வந்து நம்மளோட தற்காப்புக்காக இன்னொருத்தவங்களை தாக்குறோம் அப்படின்னும் போது அது வந்து நமக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. ஆனா நம்ம வந்து கண்டிப்பா அதை ப்ரூவ் பண்ணணும். இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த ப்ரூஃப் வந்து நம்ம தான் கொடுக்கணும். இவங்க வந்து தாக்கத்துக்காக தான் இவங்க முயற்சி பண்ணாங்க, அதுக்காக தான் நான் திரும்பி தாக்குனேன் அப்படின்றத மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தண்டனையும் கண்டிப்பா கிடைக்காது. எஸ், நிறைய லேடி போலீஸ் ஆஃபீஸர் கேன் அரெஸ்ட் ஆஃப்டர் 6 PM வித் ப்ரையர் பெர்மிஷன். நோ, லேடிஸ் ஆஃபீஸராகவே இருந்தா கூட அவங்கள வந்து லேடிஸ் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. இட் இஸ் அ ரைட். அவங்க பண்ணணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு அந்த ரைட் கிடையாது. கண்டிப்பா நீங்க ஒரு உமனா இருந்தா அவங்க எதிர்த்து கேட்கலாம், நான் வந்து ஒரு லேடிஸ் வந்து நீங்க 6 o'clock அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றது கேட்கலாம். அண்ட் அப்படியே அரெஸ்ட் பண்ணாலுமே கண்டிப்பா ஒரு லேடி கான்ஸ்டபிள் கண்டிப்பா அவங்க கூட இருக்கணும். எஸ், ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நிறைய பேர் உங்களுக்கு வந்து புதுசா இருந்திருக்கும், இப்படிலாம் ஒரு சட்டம் இருக்கா அப்படின்றது. அண்ட் இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் லீகலி இதெல்லாம் வந்து உமனுக்கான ரைட். அண்ட் உங்களோட நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. தேங்க்யூ ஸோ மச் மாரியப்பன் ஈஸ்வர் மூர்த்தி, யூ ஆர் டூயிங் வண்டர்ஃபுல் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். செல்ஃப் டிஃபென்ஸ், எஸ், அப்ரூவ் பண்றதெல்லாம் ரூல். 1 செகண்ட். செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரூவ் பண்றதெல்லாம் ரூல் சரியா யூஸ் பண்றாங்களா? செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரூவ் பண்றதுலயும் ரூல் சரியா யூஸ் பண்றாங்களா? எஸ், கண்டிப்பா வந்து ரூல்ஸோட தான் நடந்துக்க முடியும். பிகாஸ் இப்போ என்ன யாரோ வந்து அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னும் போது நான் அவங்களை தாக்குறேன், அவங்களுக்கு ஏதோ ஆயிடுது அப்படின்னும் போது அதான் சுச்சுவேஷன் அப்படின்னும் போது நான் போய் சொல்லணும். கண்டிப்பா இது தாக்க வந்தாங்கன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஆனா இது வந்து நிறைய பேர் வந்து தப்பான விதத்துல எடுத்துட்டு போறாங்க. ஒருத்தவங்க தாக்கிட்டு இன்டென்ஷனலி ஒருத்தவங்க வந்து நம்ம தாக்கிட்டு நான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் பண்ண அப்படின்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. பிகாஸ் எல்லாமே ப்ரூஃப்ல தான் இருக்கு. ஸோ மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப். அந்த ப்ரூஃப் வந்து நம்ம கரெக்டா இருக்கணும். பிகாஸ் ஏன் வந்து இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து நம்ம மேல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விக்டிம்னா பாதிக்கப்பட்டவங்க மேல ஏன் வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் பர்டன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தப்பான ஒரு நமக்கு தான் ஒரு பாதிப்பு நடக்குது. ஸோ நம்ம தான் அதை ப்ரூவ் பண்ணி ஆகணும்.
ஏன்னா இப்படி இல்லை அப்படின்னா நிறைய இடத்துல வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சும்மாவே போய் ஒருத்தவங்களை நேற்று வந்து இப்படி பண்ணல, ஸோ அவனை இன்னைக்கு அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் அடிச்சிட்டு இல்ல இல்ல இவன் என்ன தாக்கு வந்தான் அதனால தான் நான் வந்து இவனை அடிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து இந்த ப்ரூஃப் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ எதுவுமே வந்து நம்ம நம்பணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் கண்டிப்பா. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ரூஃப் சிஸ்டம் வந்து இருக்கு. அண்ட் கண்டிப்பா அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையவே இருக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்காது. அதுல ஏகப்பட்ட ப்ரூஃப்ஸ் இருக்கு, அந்த ஏகப்பட்ட சுச்சுவேஷன் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து கடந்து நம்ம ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அது வந்து நமக்கு லீகலா வந்து ஏத்துக்கப்படும். ஸோ நான் வந்து ஒரு விக்டிமா இருந்து என்னை வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்றேன் அப்படின்னா கூட அது கண்டிப்பா அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஒருவர் அது எஃபில லைஃப் என் குடும்பத்தை ஒருவர் தாக்கினால் அதை எஃபில லைவ் போடுறது தவறா? உங்களை தாக்கும் போது நீங்க லைவ் போடுறீங்க அப்படின்னா அங்க யார் இருக்காங்க, என்ன மாதிரியான ப்ராப்ளம், அது வந்து வர்ச்சுவலா எடுத்துட்டு வரதுக்கு ரூல் இருக்கா இல்லையான்றது தெரியும். பிகாஸ் அது என்ன மாதிரியான ப்ராப்ளம், ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு பெண்ணா இருந்தவங்க அது நீங்க வந்து வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா தவறு. மேபி அது வேற ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா நம்ம அந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஹவு டு ப்ரூவ், வாட் கைண்ட் ஆஃப் ப்ரூவ், வித் எனி எக்ஸாம்பிள் ப்ளீஸ். எஸ் கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதோ ஒரு நம்ம ஒரு இடத்துல இருக்கும், சாட்சின்னு ஒன்று இருக்கு, நேரடியா பாக்குற ஒரு சாட்சி, விக்டம் விட்னஸ்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த விட்னஸ் யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அதுவும் ஓகே. அப்படி இல்லை ஏதோ ஒரு கேமரா ரெக்கார்ட் ஆகுது அண்ட் பேசிக்கலி வந்து நம்ம தியரட்டிக்கலா சொல்லிடலாம், என்னை வந்து குத்த வந்தான் அப்படின்னு கேமரா வச்சு நம்ம வந்து குத்த வரும்போது கேமரா எடுத்துட்டு போயிட்டு இவனை குத்த வரான் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. பை எனி ஆக்சிடென்ட், பை எனி சான்ஸ் ஏதோ ஒரு ஜென்ரல் கேமராலையோ ஏதோ ஒரு சிசிடிவி கேமராலையோ ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே ஒரு பெரிய ப்ரூஃப் தான். அவங்க நம்மளை தாக்கு வந்த மாதிரி இருக்கணும், நம்ம அதுக்காக திருப்பி தற்காப்புக்காக நம்ம தாக்குன மாதிரி இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான். அண்ட் நம்ம ரியல் லைஃப்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இதை ப்ரூவ் பண்றதுக்கு. உண்மையாவே நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிடலாம். அண்ட் போய் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி குக்கப் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். அண்ட் இதுதான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பத்தின ஒரு இது. எஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெயினான விஷயம். நம்ம வந்து உமனோட எம்பவர்மெண்ட் பத்திக்கா, உமனோட எம்பவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆக்ட்ஸ் இருக்கு. அண்ட் கண்டிப்பா அது வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு டாபிக், அது நம்ம கண்டிப்பா இன்னொரு லைவ்ல கண்டிப்பா பெருசாட்டு கவர் பண்ணலாம். அண்ட் இப்போ வரைக்கும் நான் சொன்னதுலாம் வந்து ஒரு 5 to 10% கூட, 1% கூட இருக்காது உமனோட ப்ரொடெக்ஷனுக்காகவும், உமனோட வைலன்ஸ், உமனோட அகெயின்ஸ்ட் உமன் வைலன்ஸ்க்காகவும் இருக்கு ஆக்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான் நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ கவர்மெண்ட் மேல நீங்க இஏ பத்தி பேசுறீங்க. ஸோ இஏ வந்து ஒரு பெரிய, அது வந்து இன்னொரு ஒரு பெரிய டாபிக். அது வந்து இதுக்கும் அதுக்கும் சுத்தமா சம்மந்தமே கிடையாது. இப்போ வந்து நான் அதை பத்தி பேசினேன் அப்படின்னா இன்னும் அது ஒரு பெருசா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதை பத்தி கண்டிப்பா ஆல்ரெடி பேசியிருக்காங்க, நீங்க அந்த வீடியோஸும் போய் பாருங்க. அண்ட் இது மேலும் வந்து கண்டிப்பா அதை பத்தின டாபிக்ஸ் கண்டிப்பா இனிமேல் வந்துட்டே இருக்கும். ஸோ அதுலயும் வந்து கிளியரா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ உமனோட எம்பவர்மெண்ட், உமனோட ஆக்ட் அண்ட் உமனோட ப்ரொடெக்ஷனுக்காக வர்றது வந்து இந்த ஒரு 50 to 16 ஆக்ட்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்றது. மேடம், நான் அவர் தெருவில் நடக்கக்கூடாது என்று ஓகே. மென்னா இருக்கும் போது எஸ், இப்போ நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா ஒரு வீடியோ நான் எடுத்திருக்கேன் அப்படின்றது. இன்னொருத்தவங்க வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருந்தீங்க, ஒருத்தவங்க தாக்கி இருக்காங்க, அது இன்னொருத்தவங்க திருப்பி தாக்கி இருக்காங்க, இன்னொருத்தவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. ரோட்ல ஏதோ ஒரு சண்டை நடக்குது, ஒருத்தவங்க தாக்கி இருக்காங்க, ஒரு விக்டிம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள தாக்குனதுனால இவங்க திருப்பி தாக்கி இருக்காங்க, அதை வந்து இவங்க எதாச்சும் ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இதுவே வந்து நம்ம ப்ரூஃபா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. அவங்க மேல ஒரு கேஸ் வந்து போடும் போது நான் வந்து என்னை தாக்குனாங்க, நான் அதனாலதான் திருப்பி தாக்குனேன் அப்படின்றதுக்கான ப்ரூஃபா வந்து இந்த கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கண்டிப்பா எடுக்கலாம், அது எந்த தவறும் கிடையாது. அண்ட் ஆனா அவங்க அதை தான் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட இஷ்யூஸ், ஒரு பிரைவசி இஷ்யூஸ் ஒன்று இருக்கு. ஸோ யாரோட பிரைவசி நம்ம வந்து பிரீச் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பிரைவசி இஷ்யூஸ் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா எடுக்கலாம். அப்படின்னா நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு லோக்கலா நம்ம வந்து நம்மளோட போன்ல எடுக்க தான் வந்து இப்போ வந்து நியூஸாவே மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கு. பிகாஸ் எல்லா இடத்தையும் வந்து மீடியா கவர் பண்ண முடியாது. ஸோ அங்கங்க நடக்கிறது வந்து அங்கங்க நம்ம போன்ல ஷூட் பண்றது அப்படிதான். ஸோ மேபி எதாச்சும் நம்ம வந்து ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா அது வந்து போன்ல கூட கவர் ஆயிக்கலாம். ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ரூஃபா வந்து ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா. ஓகே, தெரியாத சட்டங்கள் தெரிந்து கொள்ள உதவியாக இருந்தது இந்த காணொலி. நன்றி. ஓகே, தேங்க்யூ சோ மச். எஸ், கண்டிப்பா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இஸ் செகண்டரி எவிடன்ஸ், நாட் பிரைமரி. எஸ், கண்டிப்பா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்ன்றது கண்டிப்பா செகண்டரி எவிடன்ஸ் தான். பிரைமரி நீங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்னஸ் இல்லாத போது பிரைமரி செகண்டரி அப்படின்னு தெரியும்னா பிரைமரியும் ஒன்று இருக்கணும். அது இல்லாத பட்சத்துல செகண்டரியா இருக்கதா நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும்ல, ஏதாவது ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னும் போது
பிரைமரி எலிமெண்ட் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக செகண்டரியாக ஒன்று கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம இந்த எலக்ட்ரானிக்காக கண்டிப்பாக கொடுத்தே ஆகலாம். ஏன்னா ஒரு ஏதோ நடக்குது அப்படின்னும் போது எல்லா நேரத்துலையும் வந்து ஒருத்தவங்க கூட இருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம தாக்க வராங்க அப்படின்னும் போது ஒருத்தவங்க கூட இருக்கும் போது நம்ம தாக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க நம்ம தனியா இருக்கும் போது தான் நம்ம வந்து தாக்குதல் நடக்கும். அப்படி இருக்கும் போது எல்லா நேரத்துலயும் நம்ம வந்து ஒருத்தவங்க ஐ விட்னஸ் இருந்துட்டே இருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக இந்த நம்மளோட இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸும் வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம். we can consider this also. Any case for after whether is there any chance? No, அரெஸ்டே பண்ணக்கூடாது. நீங்க அரெஸ்டே பண்ண வேண்டானே சொல்லலாம். எனக்கு ரைட், உங்களுக்கு ரைட் இருக்கு. உமன் ஹேஸ் ரைட். 6 மணிக்கு மேல நீங்க என்ன அரெஸ்ட் வாரண்ட் இருந்தாலுமே அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதா ரைட். ஸோ அதுக்காக நீங்க வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டாம். அண்ட் எஸ், ஸோ அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. நீங்க மிட்நைட் வரைக்கும் பெயில் வாங்குறதுல அதெல்லாம் அடுத்த விஷயம். ஃபர்ஸ்ட் அரெஸ்டே பண்ண முடியாது. ஸோ அரெஸ்ட் பண்ணாதான் நீங்க அடுத்து வந்து பெயில் வாங்குறதை பத்தி யோசிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த பேசிக்கான எல்லாமே கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கும் பார்த்தவங்களுக்கும் ஓரளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புறேன். அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரைஸ் யோர் வாய்ஸ். அண்ட் நீங்கள் அதுக்காக வந்து கண்டிப்பாக போராடலாம். தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தான் அதுக்காக போராடி ஆகணும். அண்ட் ஸோ மோஸ்ட்லி நான் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வித் திஸ் நான் வந்து முடிச்சுக்கலாம் இந்த லைவை. ஸோ எல்லாருக்கும் நன்றி.